விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளை மாற்றுவது எப்படி, நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளை போராட்டங்களை மாற்றுவது எப்படி என்று பல மாதமாய் போதித்து வந்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் பார்ட்ல இருக்கிறோம். லாஸ்ட் பார்ட் என்னன்னா விசுவாசமும் அதனுடைய அறிக்கையும், faith and confession. இந்த டாபிக்ல நிறைய காரியங்களை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். விசுவாசமும், இப்போ விசுவாசத்தை கொண்டு உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாற்ற வேண்டும். வேற எதெல்லாம் மாத்தினா டெம்பரவரி. அதான் என்னுடைய பாயிண்ட். உங்க சூழ்நிலை, உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க கடன், உங்க வியாதி, உங்க வறுமை, முடியாது எல்லாமே, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒருவேளை நீங்க மற்றதுல மாத்த நினைத்தால் அது வெறும் டெம்பரவரி. இன்னைக்கு மாறும், மறுபடியும் நாளைக்கு வந்துடும். ஆனாதான் நீங்க நம்முடைய பிரச்சனை மாற்ற நிரந்தரமான ஒரு வழி உண்டு. அதுதான் இங்க போதித்திருக்கிறேன். அந்த வழியை சொன்னால் விசுவாசத்தினால்தான். எதுல? விசுவாசத்தினால்தான் உங்க பிரச்சனையை கம்ப்ளீட்டா மாற முடியும். விசுவாசத்துல மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையே இருக்கா. டெம்பரவரி சொல்யூஷனை பத்தி வேதம் பேசுவதே கிடையாது. நிரந்தரமான சொல்யூஷன். இப்ப பாருங்க, மிரக்கிளுக்கும் பிளஸிங்கும் மீனிங்கா தெரியுங்களா? அதோட அர்த்தம் பிளஸிங், மிரக்கல் என்னன்னா டெய்லி மிரக்கல் வேணும். இன்னைக்கு ஒரு மிரக்கல் நடந்தது, மறுபடியும் நாளைக்கு ஒரு மிரக்கல் வேணும். அதான் டெய்லி டென்ஷனான லைஃப். மிரக்கல் லைஃப்ல வாழ்ந்தீங்கன்னா டெய்லி தான் இருக்கணும், டென்ஷனா தான் இருக்கும். அதான் மிரக்கல் லைஃப். மிரக்கல் லைஃப்ல வாழும்போது இன்னைக்கு மிரக்கல் ஆண்டவரே கொடுங்க செய்யுங்க அப்படி பண்ணி இன்னைக்கு மிரக்கல் நடந்துரும். ஆனா நாளைக்கு அதே மிரக்கல் நடக்கணும். அப்ப டெய்லி மிரக்கல்ல வாழ்வதுதான் மிரக்கல் லைஃப். ஆனா பிளஸிங் லைஃப் என்பது ஒரு தடவை தேவன் பிளஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பிளஸிங்ல வாழும் போது எந்த குறையும், எந்த பிரச்சனை, எந்த தேவை இருக்கா. ஏன்னா கடவுளுடைய பிளஸிங் அது வரும்போது அது பர்மனன்ட் ஆயிடும். அதனால்தான் பைபிள் அதிகமா மிரக்கலை விட பிளஸிங் தான் பேசுது. ஆனா நமக்கு என்ன தேவை? மிரக்கல் தான் தேவை, இல்லைங்களா? நம்ம ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும். நான் கூட ஜெபிக்கிறேன், நீங்க கூட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும். அதனால இன்னைக்கு அற்புதம் செஞ்சு முடிச்சுடுவாரு. நாளைக்கும் என்ன தேவை? அற்புதம் தேவை. ஆனா பைபிள் அதோட ஹையர் லெவலா பேசுது, பிளஸிங். அதனால்தான் ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு அற்புதம் அந்த பிலாசபி, அந்த ஒரு வாழ்க்கை முறை ஆதாமுக்கு வைக்கல. அவனை உருவாக்கும் முன்பாக தமது சாயல ரூபத்தின்படி அவனை சிருஷ்டித்து வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்து, வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. ஜெனிசிஸ் 1:28 ரொம்ப அருமையா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து நாம் வருவோம். ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லுது? தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு அற்புத வாழ்க்கை ஆண்டவர் உருவாக்கல, ஆசீர்வாதமான வாழ்க்கை. சோ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்தால் உங்களுக்கு குறைவும், உங்களுக்கு பிரச்சனையும், உங்களுடைய தேவையே இருக்காது. ஆனாதான் மனிதன் வருவதற்கு முன்பாக அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா உருவாக்கி கொடுத்தார், சிருஷ்டித்து வைத்தார். அவனுக்கு ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அவன் வருவதற்கு முன்பாகவே அதை வைத்தார். சொற்பான தேவை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து மாறணும், விடுதலை பெறணும், நம்ம சூழ்நிலை மாற்றணும் அப்படின்னா விசுவாசத்தினால்தான். விசுவாசத்துல நீங்க ஒரு முறை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைய வரவே வராது. நீங்க செக் பண்ணி பாருங்க. வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒரு தடவை விசுவாசத்துல நீங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வழியில
அது வரவே வராது. உங்க வாழ்க்கையில இருக்கா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பாருங்க. ஏன்னா விசுவாசத்தினால் அது உண்டாகும் போது அது கம்ப்ளீட்டான சொல்யூஷன். வேற எந்த வழியில மாத்துறதுன்னா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனை வரும். அதுதான் இந்த ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்து நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதுக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நீங்க திரும்ப திரும்ப இதை கேளுங்க. இதை நிறைய நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்கிறவர்களுக்கு அதிகம் கடவுள் யாருக்கு அதிகம் கொடுப்பாரு? கேட்கிறவங்களுக்கு தான், கேட்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதிகம் கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதனால வந்து கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் விசுவாசத்தினுடைய அந்த அறிக்கையில விசுவாசம் என்னெல்லாம் செய்யும் அப்படி மேஜர் பாயிண்டா உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். விசுவாசம் ஃபர்ஸ்ட், விசுவாசத்துடைய தன்மை என்னன்னா faith speaking சொல்லி கொடுத்தார். விசுவாசம் என்பது பேசும். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு क्वेश्चन கேட்டா பேசுவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது அவிசுவாசம். அவிசுவாசம் என்றால் என்ன? பேசுவதுதான். விசுவாசமும் பேசுவது, அவிசுவாசமும் அதான் டெஃபினேஷன். அப்ப விசுவாசித்தே ஆகியா, அப்ப அவிசுவாசித்தே, அவ்வளவுதான். சிம்பிள். சிம்பிளா முடிச்சிருக்க உங்களுக்கு. விசுவாசம் இருக்கிறவங்க பேசுவாங்க, அவிசுவாசம் இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. faith speak, unbelief also speak. செகண்ட் என்ன சொன்ன? விசுவாசம் சொல்லுங்க. என்ன சொன்னோம்? போன வாரம் சொன்ன விசுவாசம் மறந்துட்டீங்களா? விசுவாசம் கொடுக்கும். faith gives. போன வாரம் பார்த்தேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதனால தான் வார்த்தைக்குள்ள நீங்க இருந்தா தான் உங்களுக்கு வேலை செய்யும். விசுவாசம் பேசும், விசுவாசம் கொடுக்கும். தான் மேஜர். இதெல்லாம் நான் பல வருஷமா பேசுறேன். விட்டீங்களா? நான் பெருசா போல, நான் இன்னொரு சப்ஜெக்ட் போலான்னு நினைக்கிறோம். அதனால இந்த விசுவாசம் பேசுவது, பேசிக்கிட்டே இருக்கு விசுவாசம். அதனாலதான் பவுல் சொல்ற விசுவாசத்தின் ஆகியா. விசுவாசம் என்பது ஒரு ஆவி. நான் ஆரம்பிக்கும் போதுமே நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் இதுல நீங்க பார்க்கும்போது விசுவாசம் என்பது ஒரு ஆவின்னு ஆரம்பித்தார். அந்த ஆவி மனிதன் பேசுகிறான். கடவுள் ஆவியா இருக்கார், பேசுகிறார். நீங்க ஆவி மனுஷன் பேசுகிறீர்கள், அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப என்ன பேசுறீங்க? அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவிசுவாசம் பேசுறீங்களா, விசுவாசத்தை பத்தி பேசுறீங்களா? விசுவாசத்தின் ஆகியா. அப்போ அவிசுவாசம் அப்படிதான் உங்களுக்கு உண்டாகும். அவிசுவாசம் வியாதி எப்படி வரும், வறுமை எப்படி வரும், தோல்வி எப்படி வரும், பிரச்சனை எப்படி வரும்? பேசி பேசி. மரணம் எப்படி வரும்? பேசி பேசி. அவிசுவாசத்தை பேச பேச அது விசுவாசம் மாதிரி சூப்பரா வேலை செய்யும். அப்போ விசுவாசம் பேசுவது. இரண்டாவது விசுவாசம் கொடுப்பது. விசுவாசிக்கிறவர்கள் கொடுப்பார்கள். விசுவாசங்களை கொடுக்க வைத்துட்டே இருப்போம். ஏதோ கொடுக்கும். அது பணம் கொடுக்கும், பொருள் கொடுக்கும், நேரத்தை கொடுக்கும், டேலண்ட் கொடுக்கும். அதனால போனாரா அப்படின்னு என்ன டேலண்ட் இருக்குதோ அதை வெளியே கொண்டு வாங்க. இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சில பேருக்கு அட்மிஷன் நல்லா பண்ண முடியும், சில பேருக்கு டெக்கரேஷன் நல்லா பண்ண முடியும், சில பேருக்கு ஏதாவது கடவுள் இடத்துல வைக்காத ஒன்று கிடையாது. அதான் ஒருத்தர் சொன்னாரு, டேலண்டட் நிறைய பொக்கிஷங்கள் யூஸ் பண்ணாம சேர்க்கிற இடம் எதுன்னா கல்லறையில தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் மரித்து போகும்போது கல்லறையில போயிடலாம். ஆனா அங்கதான் டேலண்டட் பொக்கிஷங்கள், ஆற்றல், அவர் கொடுத்த கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய அவருடைய தன்மை, அவருடைய ரூபம், அவருடைய சாயல். பைபிள் சொல்லுது நாம மற்றவர்களை போல, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா as a natural man, வெந்தத்தை சாப்பிட்டு மிதிவெந்த சாகுறது அந்த வாழ்க்கையே கிடையாதான். எல்லாரும் வந்தா போயிடலாம் அப்படி கிடையாது. நீங்க அதோட சூப்பரா வாழ வேண்டிய பைபிள் சொல்லு. அதான் டேலண்டட், ஆற்றல், அவனுக்கு கொடுத்த பொட்டன்ஷியல், கடவுள் கொடுத்த எல்லா வல்லமைகளும் கல்லறையில படுத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லி. ஏன்னா அது யூஸ்
பண்ணாம நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்கும்? எல்லாரும் அந்த கடவுள் கொடுத்த அந்த தன்மையை மிஸ் பண்றீங்க. அதனால நீங்க வந்த யாரா இருக்கலாம், சிலரா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், உங்க டேலண்ட், உங்க ஆற்றல், உங்களுடைய எதிர்த்தால் வெளியே கொண்டு வாங்க, உங்க பொட்டன்ஷியல் வெளியே கொண்டு வாங்க. அது சாதாரண நினைக்காதீங்க. அது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வல்லமை, கடவுள் கொடுத்த சக்தி, கடவுள் கொடுத்த ரூபம். அதான் சாயல், லைக்னஸ். வெளியே கொண்டு வாங்க. பாடுறீங்களா, வந்து பாடுங்க. முன்னாடி பாடுறவங்களுக்கு முன்னாடி ரோல், சும்மா இருக்கவங்களுக்கு பின்னாடி ரோல். எதுவுமே பண்ணாத லாஸ்ட். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வெளியே கொண்டு வாங்க, இல்லைங்களா? வெளியே கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணான்னு விரும்புகிறார். அப்ப உங்களுக்குள்ள இல்லாத எந்த ஆற்றலும் கிடையாது, எந்த ஒரு பொட்டன்ஷியலும் கிடையாது, கொட்டி கடுகுது. ஆமென். கொட்டி கடுகுது. அது ஸ்கூல் ஆஃப் ஹெல்த்ல சொல்றோம். சோ அப்போ அவிசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அந்த அவிசுவாசம் அவனை கொடுக்க வைக்காது. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விசுவாச வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எதுல இருக்குது? அதாவது பிழைப்புக்கான வழி என்ன? சொல்லுங்க பாஸ்டர். அதான் நீங்க சொல்ல போறோம். பிழைப்பதற்கான வழி என்ன? என் பிழைப்பு என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்கிற உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான வழியை சொல்ல பாரு. உங்க உங்க பிழைப்புக்கான வழி. உங்களை கேட்டா சொல்லுங்க, நான் மண்டேலிருந்து சண்டே வரை வேலை செஞ்சாதான் என் பிழைப்பு. அதனால்தான் சில தத்துவம் சொல்லிட்டாங்க, உழைப்பே உயர்வு. உழைக்கிற உயர்வுன்னா எவ்வளவு உழைக்கிறான் தெரியுங்களா? மார்க்கெட்ல போய் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அது உலக தத்துவம். அப்படி உயர முடியாது. ஏன்னா உயர்வுக்கான வழி, பிழைப்புக்கான வழி நமக்கு தெரியாதனாலதான் என் வேலைதான் என் பிழைப்பு, என் பிசினஸ் தான் என் பிழைப்பு, என் ஊழியம் தான் என் பிழைப்பு, என்னுடைய சின்ன வேலை தான் என் பிழைப்புன்னு சொல்லி உங்க பிழைப்புக்குள்ள உங்க வாழ்க்கை வச்சிட்டீங்க. அதனாலதான் தோல்வி. இன்னைக்கு பேச போற ஒரு மிகப்பெரிய சத்தியம், உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்து நாளாக தேவன் இந்த நாளை வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் உங்க கவனமா கேட்டு பாருங்க. உங்க பிழைப்புக்கான வழிய ஆண்டவர் இங்க வைத்திருக்கிறார். உங்க பிழைப்புக்கான வழி உங்க வேலையிலோ, பிசினஸ்லோ, உங்க வருமானத்திலோ, உங்களுடைய சோர்ஸ் ரீசோர்ஸும் கிடையாது. அதான் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ உங்க பிழைப்பு எங்க இருக்குதுன்னா விசுவாசத்துல. 4 இடத்துல பைபிள்ல வருது, இல்லைங்களா? எல்லாமே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப பிழைப்புக்கான வழி விசுவாசத்தை வைத்திருக்கிறது. அப்போ நமக்கு நிறைய பேரு, நிறைய ஊழியக்காரர்கள் தெரியாம, நானும் கூட பல வருஷமா இப்படிதான் விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஊழியம், விசுவாசிகள் எப்படி வாழ போறாங்க அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 இடத்துல வருகிற the Old Testament ஒரு இடத்துல வருது. ஆபகுக் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்க இன்னும் தெளிவா ஒரு சில காரியங்களை அங்க எழுதுகிறார். ஆபகுக் 2:4. Thank you Jesus. 2:4 என்ன சொல்றாருன்னா, இதோ அகங்காரியா இருக்கிறவன் அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ 3 இடத்துல எப்படி வருதுன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். ஆனா இங்க ஒரு இடத்துல தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். அப்போ தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். நல்லா கவனிங்க, தன் விசுவாசம். அப்போ 3 இடத்துல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் சொல்லப்படுகிறது. ஆனா இங்க ஒரு இடத்துல வருகிறது தன் விசுவாசத்தினால். இதுதான் நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இப்போ தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான்னா, அப்போ உங்க பிழைப்பு எங்க இருக்குது? விசுவாசத்துல இருக்கு. அப்போ அந்த விசுவாசம் என்னன்னா, உங்க தன் விசுவாசம். விசுவாசம் என்பது
ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள உன்னை விசுவாசிக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள தன்னை விசுவாசிக்க ஒரு ஏதோ ஒரு விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த போதனுடைய ஆரம்பத்துல சொன்ன உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணம் யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருவர். கணவன் மனைவி மேல போடுவாங்க, மனைவி கணவன் மேல போடுவார்கள், பிள்ளைகள் பெற்றோர் மேல் போடுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல. அப்படி இந்த வாழ்க்கைக்கு ரீசன் யாருன்னா யாரோ மற்றவர்களை அவர்களிடத்தில் சொல்வார். நான் பைபிள் அப்படி சொல்லல, காரணம் அதுக்கு நீதான். யார் அதுக்கு இப்படி வாழ்வதற்கு ரீசன் நீங்க 100 பேர் சொல்லலாம். தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். அதுக்கு ரீசன் யாரு? நான் தான். என் வாழ்க்கை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் ஊழியம் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை சரியில்லை, காரணம் நான் தான். இந்த இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. என்னைக்கு மற்றவங்க மேல போடுகிறீர்களோ நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உலக தத்துவம். ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவரத்துல எப்பவுமே ஆண்டவருக்கு பிடித்தனா தெரியுங்களா? ஐ ஆம் ஹியர் லார்ட். நான் இங்க இருக்கிறேன், நான் ரெடி, நான் உம்மிடத்துல வருகிறேன். அப்படி ஒரு விசுவாசம், ஒரு பிள்ளைகள் நான் வர ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா கடவுள் தன்னை அவன் வாழ்க்கையில நான் உம்மிடத்துக்கு வரேன், நான் என்னையே தருகிறேன், என்னையே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த தன் விசுவாசம், யான் விசுவாசம். இப்ப கடவுள் எனக்குள்ள விசுவாசம் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினால் தான் நான் பிழைக்கிறதுக்கான வழியை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தில் பிழைப்பு இருக்குதுன்னா, விசுவாசத்துல வாழ்றோம் அப்படின்னா, இந்த விசுவாச வாழ்க்கை எனக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல எனக்குள்ள எப்படி வந்ததுன்னா, இப்ப விசுவாச ஊழியம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாச ஊழியம் செய்யறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அழைக்கிறாருன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து விசுவாச ஊழியம் செய்யணும். விசுவாச ஊழியத்துடைய மெயின் தன்மை என்னன்னா, ஒண்ணு இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எதை வாழ்றேன், விசுவாசத்துல வாழ்றேன். பலகாலம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருக்குது. அப்ப நமக்கு பிரச்சனை குறைவு இல்லாம அதெல்லாம் இருக்கும் போது நாம் எதுல வாழ்றோம், விசுவாசத்துல வாழ்றோம். அப்படி நான் நினைத்து இந்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா தான் நிறைய ஊழியக்காரர் சொல்றாங்க நான் விசுவாசத்துல வாழ்றேன் அப்படின்னா நான் நீ ஓட்டாண்டியா வாழ்றேன்னு அர்த்தம் நினைச்சிருக்கான். விசுவாசத்துல வாழ்றவங்க ஒன்னில்லாதவங்களா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாச வாழ்க்கையில வாழறது குறைகளும் பிரச்சனைகளும் ஆக்ட் டு மவுத் சொல்லுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 3 ஸ்டேஜ் லைஃப் கொடுத்தார். அவங்க எகிப்தில் இருக்கும்போது என்ன லைஃப், நாட் எனஃப் லைஃப், சாப்பிடுறதே கிடையாது. அந்த ராஜா என்ன சொல்ல கொடுத்தா அவங்களுக்குன்னா வெறும் கஞ்சி குழு கொடுத்துட்டு வேலை வாங்கினாங்க. அவர்களை கொண்டு வந்து மீட்டு வனாந்தரத்துல தங்கினார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அங்க ஹேண்ட் டு மவுத் டெய்லி மண்ணாவரம் சாப்பிட்டு ஓகே, டெய்லி சாப்பிட்டா ஓகே இந்த லைஃப். ஆனா கர்த்தர் வைத்த லைஃப் என்ன தெரியுங்களா, நாட் எனஃப் லைஃப், அப்புறம் ஹேண்ட் டு மவுத். இன்னைக்கு நிறைய 99% கிறிஸ்துவ என்ன வாழ்றோம், ஹேண்ட் டு மவுத். சொல்லுங்க. அப்படின்னா டெய்லி ஆண்டவர் ஏதோ கொடுக்கிறார், ஏதோ ஒன்று கொடுக்கிறார், ஏதோ ஒன்று கொடுக்கிறார், ஏதோ நாங்க சாப்பிடுறோம், ஏதோ ஒன்று செய்யறார். அது இல்லை. கடவுளுடைய நோக்கம் பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அப்போ அங்க எகிப்திலிருந்து கானானுக்குள்ள தேர்ட் லைஃப் தான். கானான்ல போனா அங்க சூப்பர் அபண்டன்ட் லைஃப். அவன் கடவுளுடைய வாழ்க்கை என்னன்னா சூப்பர் அபண்டன்ட், குறைவே இல்லாதது.
இப்ப கானான்ல போயிட்டு நீ ஹேண்ட் டு மவுத் லைஃப்ல அங்க பாலம் தேனும் ஓடுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலம் தேனும் ஓடுற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, பிராமிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நீ வெட்டாத கிணற்றில் தண்ணி கொடுப்பார், வெட்டாத பாருங்க அந்த லிஸ்ட் பயங்கரமா, நீ கட்டாத வீட்டுல இருப்பார், நீ நடாத தோட்டத்துல சாப்பிடுவார், பயங்கரமா இருக்கும். உபாகம் 8 7 8 எல்லாம் வாசித்து பாருங்க. அதை ரிப்பீட் மறுபடியும் மோசே பிரசங்கம் பண்றார். அந்த தேசம் எப்படி இருக்கும்? அது நல்லமும் விசாலமான தேசம். அப்போ விசுவாச வாழ்க்கை நாம் என்ன நினைச்சிருக்கோம்னா நாட் எனஃப் லைஃப் ஒண்ணு இல்ல. நீங்க விசுவாசியோ ஒரு ஊழியர்களை கேளுங்க, விசுவாச ஊழியர் வேலை ஊழியர் செய்ய விசுவாசத்துல, அப்ப விசுவாச வேலை செய்யணும் நம்ம கஷ்டத்துல இருக்கணும்னு நினைச்சிருக்கோம். அதனால இன்னும் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். விசுவாச வாழ்க்கை தான் ஹையர் லெவல். ஹையர் லெவல் எல்லா லைஃப் விட சூப்பரான வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்றான்னா அவன் தான் பெஸ்ட் இந்த உலகத்துல, அவன் தான் இருக்கணும். தேவ ஊழியர்கள் விசுவாசி. ஏன்னா கடவுளுடைய வைத்த வாழ்க்கை பாலம் தேனம் நலமும் விசாலம். அப்ப கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தம் எப்படின்னா the super abundant life. ஒரே வார்த்தையில சொன்னா என்ன லைஃப்? சூப்பர் abundant life. அப்ப அந்த சூப்பர் abundant life தான் God's kind life. கடவுள் எதுவுமே குறைவுல வாழ்றாரா? கடவுளுக்கு தேவை ஏதாவது இருக்கா? கடவுளுக்கு ஏதாவது இல்லாம இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏன்? கடவுள் நிறைவானவர், the fullness of God. கடவுளத்துல நிறைவு இருக்குது, குறைவே கிடையாது. அப்ப அவருடைய பிள்ளைகள் நாம எப்படி வாழ்றோம் சொல்லுங்க? எப்படி வாழ்றீங்க? குறைவிலும் தேவையிலும் வறுமையிலும் வியாதியிலும் இப்படி ஏன் வாழ்றோம்னா இந்த விசுவாச வாழ்க்கை, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த சத்தியம் நமக்கு தெரியல, அந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படல. இப்பேற்பட்ட சத்தியம் நமக்கு போதிக்கப்படாது இருக்கிற காரணத்தினால விசுவாச வாழ்க்கைன்னா கஷ்டப்படணும். அதனால கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றோம். விசுவாசம் வாழ்ற ஒரு விசுவாசியோ பாஸ்டரோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கஷ்டப்படுறோம்னா இந்த தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வெளிச்சம், ஒரு சத்தியம், ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இல்லை, நமக்குள்ள இல்லை. அதனால நம்ம விசுவாச வாழ்க்கையில் பேர் வச்சுட்டு, உங்க பேர் என்ன பேரு சொல்லுங்க? உங்க பேர் என்ன? விசுவாசி. விசுவாசின்னா விசுவாசிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? விசுவாசிக்க மாட்டோம். நாம என்ன பண்றோம்? விசுவாசிக்க மாட்டோம். அதனால்தான் தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா ஹையர் லெவல் லைஃப், குறைவே கிடையாது. கானான் லைஃப் பாத்தீங்களா, அது அங்க குறைவே கிடையாது, அங்க தேவையே கிடையாது. வேண்டியதெல்லாம் இங்க போருக்கு முன்பாகவே அங்க ஆண்டவர் ஆல்ரெடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ faith life means not enough life, hand to mouth, not that life, super abundant. சொல்லுங்க எல்லாரும், சூப்பர் சொல்லுங்க, சூப்பர் abundant life. அவன் அது இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் சூப்பர் abundant life. விசுவாசத்துல நீங்க வாழ கத்துட்டீங்கன்னா சூப்பர் abundant life. விசுவாச வாழ்க்கைக்கும் உங்க அதாவது நீங்க செய்யற வருமானம் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, தெரியுங்களா? ஏன்னா இப்போ பாவம் செய்த பிறகுதான் மனுஷனுக்கு அவனுக்கு கஷ்டம், வேர்வை சிந்தி உழைச்சு அவன் சாப்பிடணும். கடவுள் மனிதன் பாவம் செய்ய முன்னாடி அவனுக்கு தேவன் கொடுத்தது என்ன? பாவம் செய்வதற்கு முன்னாடி தேவன் அவன் கொடுத்தது ஒரு அழகான வேலை, இல்லைங்களா? இந்த தோட்டத்துல கொண்டு வந்து பத்து தூங்குன்னு சொல்லலாம். அவன் சொன்னாரு இதை பண்படுத்துவோம். அப்போ கடவுள் பாவம் விழுவதற்கு முன்னாடி அவன் கொடுக்கப்பட்டது என்ன? வேலை. எஸ், புரிஞ்சிருக்கு வேலை. ஆனா எல்லாரும் வேலை செய்யணும். ஊழியம் என்பது ஒரு வேலை. நீங்க செய்யற எந்த பிசினஸ் எல்லாமே வேலை.
ஆனா அந்த வேலை தான் உன் பிழைப்புன்னு கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்க பிழைப்பு என்ன எங்க இருக்குது? வேலை. இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். இப்ப நான் ஊழியம் பண்றேன், இதுதான் உழைப்பு, இதுதான் என் பிழைப்புன்னு நம்பறதுனால என்னால மேல வரவே முடியாது. அதனாலதான் நிறைய ஊழியக்காரர்கள் மேல வர முடியல. இது புரிய இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அறிவு வேணும், இன்னும் கொஞ்சம் ஆவியான உதவி தேவை. இல்லைன்னா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கேட்டா நான் வேலைக்கு போல எப்படி சாப்பிடுறது பாஸ்டர் நீங்க கரெக்டாங்கல்ல? வேலைக்கு போலன்னா எப்படி சாப்பிடுறது? வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிடுறது என்பது உலகத்தானுடைய தத்துவம். இட்ஸ் நாட் பைபிள். இத புரிஞ்சிச்சுன்னா வேலை உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. இல்லைன்னா என்ன சொல்லுங்க, ஐயோ அங்க போய் மாரடிக்கணும், அவங்க இடத்துல போய் நம்ம எதோ லாங்குவேஜ் இருக்குதுங்களா, வேலைக்கு போறோம் கேட்டு பாருங்க, அந்த அந்த மேனேஜர் அந்த உள்ள மேல இருக்கிறவங்க நம்மள பேங்க்ல டார்ச்சர் பண்ணுவான், அவன் போய் மாரடிக்கணும். அவன் இதெல்லாம் ஏன் வருதுன்னா, வேலை என்பது மனிதன் விழுந்த பிறகு அவனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ வேர்வை சிந்தி நான் சாப்பிடுவாரு. அப்படிதான் இருக்குதுங்க. உன் ஆகாரம் எதுல நீ புசிப்பாய்? நெத்தி வேர்வை. இப்ப நீங்க அந்த பிளாஸ்டிக் தான் உலகத்தான் செய்யறான். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து நீங்க அந்த பிளாஸ்டிக்ல இருந்தா அப்படிதான் சொல்லுவீங்க, பாஸ்டர் போனாதான்